பிரம்மா படைப்பு தொழிலை செய்து கர்வம் கொள்கின்றார். அதே போல மகாவிஷ்ணுவும் தானே இந்த உலகத்தை காத்து ரட்சிக்கின்றோம் என்கின்ற எண்ணத்தில் ஒரு மமதை கொள்கின்றார். அப்பொழுது இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு விவாதம் வருகின்றது. அப்பொழுது நம்முடைய சிவபெருமான் அங்கே வந்து நின்று, உங்களுடைய வாதத்தை தீர்ப்பதற்கு நான் ஒரு தீர்வு சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான வடிவம் தாங்கி நிற்கின்றார். என்னுடைய முடியை தேடி ஒருவரும் என்னுடைய திருவடியை தேடி ஒருவரும் சென்று அது எங்கே இருக்கிறது என்று கண்டுபிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு அனுப்புறார். பிரம்மா முடியை தேடி அன்னப்பறவை போல ஒரு தோற்றம் கொண்டு பறந்து மேலே போறார். அதே போல திருமாலோ பன்றி அவதாரம் எடுத்திருக்காரு இல்லையா, ஏற்கனவே வராக அவதாரம் எடுத்திருக்காரு. அத போல அந்த பன்றி அவதாரம் எடுத்துக்கொண்டு கீழே இந்த உலகத்தை பிளந்து கொண்டு சென்று எம்பெருமானுடைய திருவடியை கண்டுபிடிக்க போறார். போற வழியில பிரம்மாவுக்கு ஒரு தாழம்பூ கிடைக்கிறது. அந்த தாழம்பூ சிவனுடைய அந்த ஜடாமுடியிலிருந்து கீழே வந்து கொண்டிருக்கிறது. அந்த தாழம்பூ கிட்ட பிரம்மா கேட்கிறார், நீ எங்கேருந்து வர அப்படின்னா, நான் சிவபெருமானுடைய திருமுடியிலேருந்து வரேன் அப்படின்னு சொன்னோன்னு, நீ எனக்காக ஒன்று செய்யணும். ஏன்னா இன்னும் நான் எவ்வளோ தூரம் போகணும்னு எனக்கு தெரியல. நீ சிவபெருமான் கிட்ட வந்து நான் அவருடைய முடியை பார்த்ததா சொல்லிடணும் அப்படின்னு சொல்றார் பிரம்மா. அதே நேரத்துல நம்ம விஷ்ணுவோ தேடி பார்த்து விட்டு அவருடைய திருவடியை காண முடியவில்லை என்பதை சொல்வதற்காக சிவனிடம் வருகின்றார். இப்ப சிவபெருமான் கிட்ட ரெண்டு பேரும் வந்து நிக்கிறாங்க. திருமால் தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்கின்றார், என்னால உங்களுடைய திருவடியை பார்க்கவே முடியல அப்படின்னு. ஆனா பிரம்மாவோ, இதோ நான் உங்களுடைய திருமுடியை பார்த்துட்டேன், அதற்கு சாட்சியாக இதோ இந்த தாழம்பூ இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றார். சிவபெருமான் வெகுண்டு போறார். உடனே அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் என்ன சொல்றாருன்னா, பிரம்மாவுக்கு இந்த உலகத்திலே கோவிலே கிடையாமல் போகட்டும், அதே போல இந்த தாழம்பூவை இனிமேல் நான் தலையில வைக்கவே மாட்டேன் அப்படின்னு ரெண்டு பேருக்கும் சாபம் கொடுக்கிறார் அப்படிங்கிறது வரலாறு.